வணக்கம் நண்பர்களே. இந்திய இதிகாசங்களில் ஆழமான நம்பிக்கைகளை உடைய பல கதைகள் உள்ளன. ஆனால் சில கதைகள் நேரடியாக மகாபாரதத்தில் இல்லை, ஆனால் சில புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளன. திரௌபதியின் வாழ்க்கையில் நடந்த சோதனைகள், அவள் பெற்ற சாபங்கள் மற்றும் அவள் 5 கணவர்களை பெற்றதற்கான உண்மையான காரணம் தெரியுமா? இது ஒரு முன்ஜென்ம கர்மத்தின் விளைவு. எப்படி திரௌபதியை மகாபாரத கதையின் முக்கியமான பெண்மணியாக மாற்றியது என்பதை தெரிந்து கொள்ள நீங்கள் தயாரா? வாருங்கள் பார்ப்போம். நண்பர்களே, திரௌபதி எளிதாக பிறந்தவரல்ல. அவளுக்கு முற்பிறவியில் ஒரு வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கையில் அவள் நளாயணி என்ற பெயரில் பிறந்தாள். அவள் கணவனின் அடியொற்றி சென்று மிகுந்த பக்தியுடன் வாழ்ந்தாள். அவளுடைய கணவர் மௌத்கல்ய முனிவர், ஒரு பெரிய யோகி, ஆனால் வயதானவராக இருந்தார். அவள் எந்த நேரத்திலும் தனது கணவரை மதித்து அவருக்கு சேவை செய்து வந்தாள். தன் கணவர் என்ன தவறு செய்த போதிலும் நளாயணி அவரை எதுவும் கூறாமல் அனுசரித்து வாழ்ந்தாள். அவள் தனது வாழ்க்கையை முழுவதுமாக அவரது சேவைக்காகவே அர்ப்பணித்தாள். ஒரு நாள் நளாயினி தன் தோழி இருவரோடு தன் கணவரை பார்க்க சென்று கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில் மௌத்கல்ய முனிவர் நளாயணியின் பொறுமையை சோதிக்க நினைத்தார். தன்னுடைய தாபஸ்ய சக்தியால் அவர் ஒரு இளமையான அழகிய மனிதராக மாறினார். ஆனால் அதில் அவர் மட்டுமில்லை, அவர் சென்று வேறு பெண்களை நாடத் தொடங்கினார். இதைக் கண்ட நளாயினி பெரும் அதிர்ச்சியுற்றாள். இது நளாயணிக்கு நிகழும் பெரிய சோதனையாக இருந்தது. ஆனாலும் அவள் எந்த சந்தேகமும் இல்லாமல் அவரை அனுசரித்து வந்தாள். என் கணவர் மகிழ்ச்சியாக இருந்தால் அதுவே போதும். அவருக்கு நான் மட்டும் போதுமானவள் இல்லை என்றால் அதுவும் என் கர்மமே என்று நளாயினி கூறினாள். அதையறிந்த மௌத்கல்ய முனிவர், அடுத்த பிறவியில் நீ ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமானவளாய் வாழ முடியாது. அந்த நேரத்தில் உன் பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை உனக்கு சாபமாக மாறும் என்று சபிக்கிறார். நளாயினி பணிவுடன் ஏற்று வணங்கினாள்.